அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி நன்னூல் இலக்கண பகுதியில் ஆசிரியர் ஆகாதவருக்கான இலக்கண பகுதியை பார்க்க போறோம். ஏற்கனவே நல்லாசிரியருக்கான இலக்கணம் பார்த்துட்டோம். இப்போ அல்லாசிரியருக்கான இலக்கணம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பிபிடியை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஸ்லைடு ஆசிரியர் இலக்கணம் இருக்கு. அதில் தொடர்ச்சியாக நம்ம இப்போ இல்லை ஆசிரியருக்கான இலக்கண பகுதி நேற்றைய பாடப்பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா? அது இப்போ நம்ம நிலம், மலை, நிறைகோள், மலர் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஆசிரியர் அல்லாதவருடைய ஒரு நூற்பாவை படிக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல நூற்பாவை படிப்பது, அதற்குரிய சொற்பொருள் விளக்கத்தை அளிப்பது, தொகுத்து சொல்வது என்ற முறையில நம்ம பாடப்பகுதியை வச்சிருக்கோம். முதல்ல பாருங்க, உங்களுக்கு பிபிடி பயன்படும். ஆனால் நான் உங்களை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பப்படுறேன். மொழிகுணம் இன்மையும் ஒளிகுண இயல்பும் அழுக்காறு அவ்வா அஞ்சம் அச்சம் ஆடலும் களர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பென முரண்கொள் சிந்தையும் உடையோர் இலர் ஆசிரியர் ஆகுதலே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொழி குணம் இன்மை அப்படின்னா, மொழிங்கிறதவே தமிழ் மொழி பிடிக்கும். அது பாடம் சொல்லுதல், மொழி என்றாலே சொல்லுதல் தான். அப்ப மொழி குணம் இன்மைனா பாடம் நடத்தக்கூடிய குணம் இல்லாதவர். வெளிகுண இயல்புனா இழிவான பண்பை கொண்டிருப்பவர். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, மாணவர்கள் மீது பொறாமை கொள்பவர். அவ்வா என்றால் ஆசை, மாணவர்கள் மீது ஆசை கொள்பவர். மாணவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருள் மீது ஆசை கொள்பவர். வஞ்சம், மாணவர்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்து பழி தீர்ப்பது. நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம மாணவர்களை ஏற்கனவே மாணவன் நம்மளை கேள்வி கேட்டுட்டான். இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள்ட்ட கூட இந்த சிக்கல் இருக்கு. பொது உலக சிக்கலாக நம்ம செய்திகளில் படிக்கிறோம். மாணவர் கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலை வளர்ப்பதான் ஒரு ஆசிரியருடைய கடமை. ஆனால் நம்ம எங்கேயாவது ஆசிரியர் கேள்வி கேட்டுட்டாவே மாணவர்களை நம்ம பழி வாங்கக்கூடிய தன்மையும் பார்க்க முடியும். அது சில விஷயங்கள் கேள்விப்படும்போது நமக்கு வருத்தமா இருக்கு. நானும் அந்த சூழ்நிலை இருப்பதனால நான் பகிர விரும்புகிறேன். ஆனா நம்ம என்னன்னா, மாணவர்கள் தவறு செய்யக்கூடிய பண்பை கொண்டிருப்பார்கள் தான், அவர்களை சுட்டி காட்ட வேண்டும். அதை அதை வைத்துக்கொண்டு இன்னொன்று செயலுக்கு, அவருடைய இன்னொரு செய்யாத செயலுக்கு பழிவாங்க. அது ஒரு ஜெனியூன் ஆசிரியர் கிடையாது. அதனாலதான் இங்க ஆசிரியர் அல்லாதவரும் நன்னூல் சொல்லியிருக்கு. இதை நான் சொல்லலை. பழி தீர்ப்பது, அச்சமாடல், அதாவது மாணவர்களை அச்சுறுத்தி பாடம் கற்பிக்க வைப்பது ஆகிய தீய குணங்களை கொண்டிருப்பது. களர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தன் இதெல்லாம் பின்னாடி விளக்குவோம். இதெல்லாம் ஊமை பொருள்கள். எப்படி நல்லாசிரியருக்கு ஊமை பொருள் சொல்லப்படுதோ அது போல அல்லாசிரியருக்கான ஊமை பொருள் 4: களர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஆகிய இவை எல்லாமே ஒப்பு நோக்கத்தக்கது. அல்லாசிரியரோடு ஒப்பு நோக்கத்தக்கது. இது ஒரு முரண்கொண்ட சிந்தனை. இந்த முரண்கொண்ட சிந்தனையை கொண்டிருப்பவர் தான் தீங்கான ஆசிரியர் அல்லது ஆசிரியர் ஆகாதவருக்கான இலக்கணம். தொகுத்து சொல்லணும் அப்படின்னா, பாடம் நடத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவர். ரெண்டாவதா இழிவான பண்பை கொண்டிருப்பவர், பொறாமை கொள்பவர், ஆசை கொள்பவர், பழி தீர்ப்பவர், அச்சம் அச்சத்தை உண்டாக்கும்படி பாடம் கற்பிப்பவர், கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்க ஆகிய பொருளோடு ஒப்பு நோக்கத்தக்கவர், நல்லாசிரியர் அல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். பாடம் நடத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவர், இழிவான மோசமான பண்பை கொண்டிருப்பவர், அழுக்காறு பொறாமை கொண்டிருப்பவர், பொருள் மீது ஆசை கொண்டிருப்பவர், மாணவர்களை பழி தீர்ப்பவர், மாணவர்களை அச்சுறுத்துபவர், கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஆகிய பண்புகளோடு ஒத்து இருப்பவர் நல்லாசிரியர் ஆகாதவர் அல்லது அல்லாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லுது. சரிங்களா? இப்ப நம்ம இந்த ஊமை பொருளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விளக்கம் தான். கலர்குடம் பெய்த முறை அன்றி புரள உடன் தரும் செய்தி கலர்பை குடத்தின் சீரே. முதல்ல
இந்த கலர் குடத்தில் இருக்க ரெண்டு சொல்ல பிரிச்சுக்கணும். கலர் அப்படிங்கிறது கலர்ச்சிக்காயை குறிக்கும். கலர்ச்சிக்காயின்னு கூட இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் விற்பனை ஆகும். கலர்ச்சிக்காய் அது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். குடம் அப்படிங்கிறது ஒரு பொருள், நமக்கு பொருளை போட்டு பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை நம்ம குடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கலர்ச்சிக்காயை ஒரு குடத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்க பாரு, அதான் சொல்றாங்க. பெய்த முறை அன்றி கலர்ச்சிக்காயை ஒரு குடத்துல எவ்வாறு போடுகிறோமோ அதே முறையில் அது திருப்பி தராது அப்படிங்கிறாங்க. இப்ப கலர்ச்சிக்காய்னா அது ஒரு வகை மருந்து பொருள். அதை குடத்தில் இடும் பொழுது போடுகிற முறையிலே அது திருப்பி தராது. அதுபோல தான் கற்ற முறையில் கற்பிக்காத ஆசிரியர் இருக்கார்ல, அவரு தவறான ஆசிரியர். உதாரணத்துக்கு, நான் ஒரு உண்மையான பொருளை எனக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த பொருளுக்கு மாறாக நான் உன்னை கற்றுக் கொடுக்குறேன்னா அவரு த ஆசிரியர் ஆகாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசிரியர் பண்பை பெற்றிராதவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொகுத்து சொல்லணும்னா எப்படின்னா, அதாவது கலர்ச்சிக்காயை ஒரு குடத்தில் போட்ட முறையிலே திருப்பி தராது. எது தராது? அந்த கலர்காயை கொண்டிருக்கிற குடம் தராது. கலர்குடம். கலர்குடத்தினுடைய பண்பு என்ன? எப்படி சொல்றான்? கலர்குடத்தின் பண்பு என்ன அப்படின்னா, கலர்ச்சிக்காயை எவ்வாறு உள்வாங்கியதோ அதே முறையில் திருப்பி தராது. அதுபோல தான் கற்றவற்றிற்கு மாறாக கற்பிக்கும் ஆசிரியர் தவறான ஆசிரியர். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கலர்ச்சிக்காய் கலர்குடத்தினுடைய பண்பு என்ன அப்படின்னா, தான் எந்த முறையில் கலர்ச்சிக்காயை உள்வாங்கினமோ அதே முறையில் திருப்பி தராது. அதுபோல தான் கற்றவற்றிற்கு மாறாக கற்பிக்கும் ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். ரெண்டாவது போவோமா? மடற்பனை. மடற்பனைங்கிறது உங்களுக்கு எல்லாம் நமக்கு பனைமரம் தெரியும். பனைமரத்தினுடைய மடல் தான் அது. அந்த மடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மடல்ல குச்சி இருக்கும், அப்புறம் மடல் இருக்கும். அந்த குச்சியில வந்து கருக்குன்னு அதை சொல்லுவோம், அல்லது ஒரு ரம்பம் போல ஒரு ரம்பம்னா ஒரு கூர்மையா இருக்கும்ல, அது போல அந்த குச்சியில இருக்கும். அது பாதுகாப்பா இருக்கும். அந்த பனம் காய்க்கு, நொங்குக்கு அல்லது பனம் பழத்திற்கு அது பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தானே தரக்கொளி நன்றி தன்பால் மேவி கொளக்கொடா எடுத்தது மடற்பனை. இப்ப தானாக தன் பழத்தை தானாக தருமை அல்லாது தன்மேல் ஏறி பறித்து கொள்ள அனுமதிக்காது மடற்பனை. அந்த மடல் இருக்குல்ல, பனை மடல் என்ன செய்யும்னா, அந்த கருக்கா இருக்கக்கூடிய அது பாதுகாப்பு பகுதி. இப்ப அது மேல ஏறி உட்கார்ந்து பனங்காயை பறிப்பதற்கு அனுமதி தராது. நீங்க பனைமரத்துல ஏறுறவங்க கூட பாருங்க, அந்த பனைமரத்துல வெட்டி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நொங்க வெட்டுவாங்க. ஏன்னா அது மேல ஏறி உட்காரும்போது கையை கிழிச்சிடும், காலை கிழிச்சிடும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்றாங்க, தானாக தன் பழத்தை தருமே தவிர தன் மேலே ஏறி உட்கார்ந்து அந்த பழத்தை பறிப்பதற்கு அனுமதி தராது. அதுபோல அந்த மடற்பனையை போல மாணவர்களோடு நெருங்கி உரையாடி கற்றுக்கொள்ள அனுமதிக்காத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். எப்படி பனைமடல் தன்மேல் ஏறி தன் பழத்தை பறிக்க அனுமதிக்காதோ அதுபோல தன்னிடம் நெருங்கி உரையாடி கற்றுக்கொள்ள மாணவரை அனுமதிக்காத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? பனை மடல் தானாக தன் பழத்தை கொடுக்குமே அல்லாமல் தன்மேல் ஏறி பறித்து கொள்ள அனுமதிக்காது. அதுபோல அந்த அதுபோலங்கிற வார்த்தை முக்கியம். அதனால உண்மை இல்லை, உண்மை பொருள் தானே. அதுபோல தானாக, அதாவது மாணவர்கள் தானாக நெருங்கி வந்து உரையாடி கற்றுக்கொள்ளும், கேள்வி கேட்டு பதில் பெற்றுக்கொள்ள அனுமதிக்காத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். படத்துக்கு போலாமா? அடுத்த ஊமைக்கு பருத்தி குண்டிகை. பருத்தி குண்டிகைனா, பருத்திங்கிறது பஞ்சு, குண்டிகைங்கிறது ஒரு குடம், அதாவது அல்லது குடுவைன்னு வச்சுக்கலாம். குடம்ங்கிறத விட இடத்துல குடுவை தான் இருக்கும். பருத்தியை போட்டு வைக்கக்கூடிய ஒரு குடுவை. அந்த குடுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, தேங்காய் குடுக்கைன்னு கூட சொல்றாங்க உரையாசிரியர்கள். நம்ம குடுவைன்னு வச்சுக்குவோம். அதுல வந்து பருத்தி பஞ்சை துணிக்கும் போது கஷ்டப்பட்டு துணிக்கணும், திரும்ப எடுக்கும் போதும் கஷ்டப்பட்டு எடுக்கணும். எளிதில் அது தராது. பாருங்க, அரிதிர் பெயக்கொண்டு, அரிதிர் கஷ்டப்பட்டு தான் நீ அதை வந்து உள்ள போடணும் பருத்தி பஞ்சம். அப்பொருள் தான் பிறர்க்கு எளிதில் ஈவுள்ளது. பருத்தி குண்டிகை அதை உடனே எளிதில் மற்றவங்க எடுக்கிறதுக்கு அனுமதி தராது. எப்படி கஷ்டப்பட்டு உள்வாங்கிகிறது பருத்தி குண்டிகை என்ன செய்யுன்னா, பருத்தி பஞ்சை கஷ்டப்பட்டு உள்வாங்குது, பிறர் எடுக்கும் பொழுதும் எளிமையாக எடுப்பதற்கு அனுமதி தராது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல கஷ்டப்பட்டு படித்தவர் மற்றவர்களுக்கு சொல்லித்தரும் பொழுது எளிமையாக சொல்லித்தராத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர் அப்படிங்கிறாங்க. அதை சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பருத்தி குடுவை பருத்தி பஞ்சை கஷ்டப்பட்டு உள்வாங்கி எளிதில் மற்றவருக்கு கொடுக்காதது போல கஷ்டப்பட்டு படித்த ஆசிரியர் எளிதில் பாடம் சொல்லித்தராதவர்
படித்து கஷ்டப்பட்டு படித்து எளிதில் பாடம் சொல்லித் தராத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். சரிங்களா? பருத்தி குடுவை பருத்தி பஞ்சை கஷ்டப்பட்டு உள்வாங்கி எளிதில் மற்றவருக்கு கொடுக்காதது போல கஷ்டப்பட்டு படித்து மாணவர்களுக்கு எளிமையாக சொல்லித் தராத ஆசிரியர் ஆசிரியர் ஆகாதவர். இது ஷார்ட் ஃபார்மா எப்படி சார் சொல்றது அப்படின்னா, பருத்தி குடுவை தனது பஞ்சை எளிதில் தராதது போல எளிதில் கற்றுக் கொடுக்காத ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது அப்படின்னு நம்ம ஷார்ப்பாகவும் சொல்லுவோம். இதை நான் கடைசியா சொல்றேன். முடத்தெங்குனா பயன் தராத தென்னை மரம், உரியவருக்கு பயன் தராத தேங்காய். அது தென்னை மரம், வளர்ந்த தென்னை மரம் தான் தேங்காய். உரியவருக்கு பயன் தராத தென்னை மரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வேலியிடப்பட்ட தென்னை மரம்னு வச்சுக்கோங்க. தென்னை மரம் நேராக வளராது, வளைந்து வளரும். வளைந்து வளரக்கூடியது வெளிப்பகுதியில் வளரும்னா அந்த தேங்காய் இங்க தண்ணி ஊத்தவங்க இந்த வேலிக்குள்ள இருந்து தண்ணி ஊத்துவாங்க, உரம் போடுவாங்க, அல்லது பாதுகாப்பாக வளர்ப்பாங்க. ஆனா அந்த தண்ணி ஊத்தவங்களுக்கு நேரா தேங்காவது கொடுக்காது, தேங்காய் வெளியில போறவங்களுக்கு கொடுக்கும். அது போல அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்களிக்கும் அது முடத்தெங்கே. பல்வகை உதவி, பல வகை உதவி வழிபடு, தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பல வகை உதவியில அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறது, பாதுகாக்கிறது, இது ரெண்டையும் அவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு அல்லாமல் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த தென்னை மரம் அப்படிங்கிற அந்த தென்னை மரத்தை தான் முடத்தெங்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், பாதுகாத்தல் போன்ற பண்புகளை செய்பவருக்கு அல்லாமல் பிறருக்கு தன் பொருளை அளிப்பது போல, தென்னை மரம் தன் பொருளை அளிப்பது போல பொருளுதவியும் வழிபடு பண்பையும் செய்யக்கூடிய மாணவருக்கு அல்லாமல் மற்றொரு மாணவருக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது. சரிங்களா? படிக்கிறதுக்கு விருப்பமா ஒரு ஒரு மாணவனா அவனுக்கு தான் சொல்லி தரணும். விருப்பம் இல்லாதவன வாடா 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 வாடா. சரிங்களா? சரி, ரைட். இப்ப இது மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். உரியவருக்கு, தென்னை மரத்தை வளர்த்தவருக்கு பயன் தராத தென்னை மரம் போல, தேங்காயை கொடுக்காதது போல, பொருளுதவியும் நன்கு வணக்கம் செய்பவரையும் கற்றுத்தராமல் வேறொருவருக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது அப்படிங்கிறார். இப்ப நல்லாசிரியர் ஆகாதவருக்கு 4 உவமைகள்: கலர்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு. கலர்குடம் தொகுத்து ஒரே முறை சொல்லி முடிச்சுக்கிறேன். கலர்குடம் அப்படின்னா, கலற்றிக்காயை தான் ஏற்ற முறையிலே திருப்பி தராதது போல கற்றவற்றிற்கு மாறாக கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது அப்படிங்கிறது. 2வது மடற்பனைனா, தான் தன்மேலே ஏறி தன் பொருளை பறித்து கொள்ள அனுமதிக்காதது போல 2வது ஒரே ஒரு நிமிஷம். தன் மேல ஏறி பறித்துக்கொள்ள அனுமதிக்காதது போல தன்னிடம் நெருங்கி உரையாடி கற்றுக்கொள்ள அனுமதிக்காத ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது. பருத்தி 2வது 3வது பருத்தி குடிகை, பருத்தி பஞ்சை எளிதில் தராத பருத்தி குடுவையை போல எளிதில் கற்றுத்தராத ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது. முடத்தெங்குனா, உரியவருக்கு பயன்படாத தென்னை மரம் போல பொருளுதவி செய்தவருக்கு கற்றுத்தராத ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடையாது. மாணவர்களே, நன்றி. இது எளிமையாக கற்றுத்தர முயற்சி செஞ்சிருக்கோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஊமை பொருளை இமேஜினா உள்வாங்கிக்கணும். பருத்தி குண்டிகினுடைய ஸ்ட்ரக்சர், கலர்குடத்தினுடைய ஸ்ட்ரக்சர், பனைமரத்தினுடைய அமைப்பு, முடத்தெங்கினுடைய அமைப்பு, நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய பொருள்கள் தான் இவை. இந்த பொருள்களை நம் மனதில் காட்சியாக உள்வாங்கிக் கொண்டு அந்த காட்சியில் இருக்கக்கூடிய எதிர்மறை பண்பு இருக்குல்ல, கலர்குடத்துல ஒரு எதிர்மறை பண்பு தான் ஏற்றதை அவ்வாறே கொடுக்காது. மடற்பனை தன்மேல் ஏறி தன் காயை பறித்துக் கொள்ள அனுமதிக்காது. பருத்தி குண்டிகை பஞ்சை கஷ்டப்பட்டு தான் உள்வாங்கும், ஆனா எளிதில் மற்றவருக்கு கொடுக்காது. முடத்தெங்கு உரியவருக்கு பயன் தராது. இதெல்லாம் எதிர்மறை பண்பு. இந்த எதிர்மறை பண்பை நாம் மனசுக்குள்ள வச்சுட்டு, அதே போல ஆசிரியருக்கு எதிர்மறை பண்பு என்னங்கிறத அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படி நம்ம படிக்கிறது, புரிந்து கொண்டு படிக்கிறது. இதுதான். அப்படி படித்து விட்டோமானால் நாம் நன்னூலை எப்பொழுதும் மறக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். நூற்பாவை கையில் வைத்து படிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.